வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ராகப்பிரியா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அவசர சட்டமே ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வுதான், முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள், கொட்டும் மழையில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம். தமிழகம் முழுவதும் தொடரும் பெருந்திரள் போராட்டம், நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை கலைவதில்லை என உறுதி. ஜல்லிக்கட்டு நடத்த வகை செய்யும் தமிழக அரசின் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கான தடை நீங்கியுள்ளது. அலங்காநல்லூரில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெறும் என்றும் ஜல்லிக்கட்டை தாமே தொடக்கி வைக்கவிருப்பதாகவும் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். எனினும் ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படும் வரையில் களையப் போவதில்லை என்றும் போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் அறிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் தடை காரணமாக தமிழர்களின் பாரம்பரியமான விளையாட்டான ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறவில்லை. மத்திய மாநில அரசுகளின் முயற்சியால் இந்த ஆண்டு தடை விலகலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கம் போல அனைவரும் கைவிட்ட நிலையில் பொங்கலுக்கு மறுநாள் ஜல்லிக்கட்டு புகழ் அலங்காநல்லூரில் மக்களின் போராட்டம் தொடங்கியது. தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் மாணவர்களும் இளைஞர்களும் குவிந்து போராட்டத்தை தொடங்கினர். ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் வரை இடத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை என்ற முடிவுடன் போராட்டம் தீவிரமடைய தொடங்கியது. இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் பரவி 6வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அலங்காநல்லூர், சென்னை மெரினா, கோவை, மதுரை என தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலும் முக்கியமான இடங்களில் மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் பெருந்திரளாக நிற்கின்றனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்தித்ததை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு வகை செய்யும் விதத்தில் அவசர சட்டம் பிறப்பிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனையடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய முதல்வர் பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தமிழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பாரம்பரிய உரிமையான ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குரிய தடை முழுமையாக தமிழக அரசினுடைய அவசர சட்டத்தின்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்ட முன்வரைவு வரும் பேரவை கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டமே நிரந்தர தீர்வு என்றும் அவசர சட்டம் பற்றி அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் 23ஆம் தேதி தொடங்க இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்குரிய சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு அது முழுமையான சட்டமாக நிறைவேற்றப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதல்வர் பன்னீர்செல்வம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கட்டுப்பாடு காத்து சட்டத்தின் வழி நின்று எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஈடுபடாமல் அறவழி போராட்டம் நடத்திய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்களுக்கு ஏற்கனவே நான் அறிக்கையின் மூலமாக நன்றி சொல்லியிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதனிடையே மதுரை செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு முதல்வர் பன்னீர்செல்வம் சென்றார். அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தற்போது ஜல்லிக்கட்டுக்காக பிறப்பிக்கப்பட்டுள்ள சட்டமே நிரந்தர சட்டம் என கூறினார். இது நிரந்தரமான சட்டம், தற்காலிகம் என்பதற்கு கேள்விக்கு இடமில்லை. இந்த சட்ட திருத்தத்திற்கு முழு வடிவம் கொடுப்பதற்கு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்ட முன்வடிவு வரைவு கொண்டுவரப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், இளைஞர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நான் உறுதிபட கூறுகிறேன், இது நிரந்தர சட்டம்.
ஜல்லிக்கட்டுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளதால் அலங்காநல்லூரிலும் ஏனைய பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை முதல்வர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் 1960ஆம் ஆண்டின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கு மாநில திருத்தம் செய்யப்பட்டு இதற்கான அவசர சட்டத்திற்கு குடியரசுத் தலைவரின் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதல்வர் பன்னீர்செல்வம், இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பரிந்துரை பெறப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாளில் அவசர சட்டத்திற்கு மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் ஒப்புதலும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெற்றுத்தர காரணமாக இருந்த பிரதமருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழர் பண்பாட்டை காத்திட அறவழியில் போராட்டம் நடத்திய அனைவருக்கும் நன்றி என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் மிருகவதை தடுப்பு சட்டத்திற்கான மாநில அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூரிலும் ஏனைய பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறும் என்றும் இதனை தானே தொடக்கி வைப்பேன் எனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறும் மற்ற பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் இன்று காலை 11 மணிக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். இதனிடையே தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிருகவதை தடை சட்டத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதால் ஜல்லிக்கட்டுக்கான தடை உடனடியாக நீங்குகிறது என தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ள தமிழக சட்டப்பேரவை தொடரிலேயே ஜல்லிக்கட்டு அவசர சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்படும் என்றும் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டுள்ளார். அலங்காநல்லூரில் போராட்டம் நடத்தி வருவோரிடம் போராட்டத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை போராட்டக்காரர்கள் ஏற்க மறுத்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று தொடக்கி வைப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருவோரை நேரில் சந்தித்த மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜயேந்திர பிதாரி உள்ளிட்டோர் போராட்டத்தை விலக்கிக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த மக்கள் நிரந்தர சட்டம் தேவை என்று கூறி கலைய மறுத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அப்பகுதியில் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகளை அரசு ஊழியர்கள் செய்ய தொடங்கினர். கம்பங்களை ஊன்ற அவர்கள் பள்ளம் தோன்றிய போது திடீரென மழை பெய்தது. இரவு 1 மணி வரை நீடித்த மழையிலும் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் போராட்டக்காரர்கள் பள்ளங்களை மூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கேட்டுக்கடை பகுதியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரம் அலங்காநல்லூர் வாடிவாசல் பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களும் அங்கே கூடியுள்ளனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. இப்போ எங்க அலங்காநல்லூர்ல நிரந்தர சட்டம் வேணும். கண்டிப்பா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்காது. எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும். நிரந்தர சட்டம் வரதடி நாங்கள் போராடிட்டே இருப்போம். எப்படின்னு ஜல்லிக்கட்டு நடத்த முடியும்? பேரிக்கெட்டு இல்லை, மஞ்சள் இல்லை, மணல் இல்லை, மாட்டுக்கு செக்கப் இல்லை, மனுஷன் பிடியாரம் இல்லை. இதெல்லாம் மீறி எப்படி ஜல்லிக்கட்டு நடக்கும்? கோயிலில் சாமி முடணும், கோயில் மாட்டை கூட்டிகிட்டு வரணும். 3 ஊர் கிராமத்துக்கு காவல் தெய்வத்தையும் கூட்டி வந்து கோவில் மாட்டை கொடுத்து அவுத்து விட்டாதான் அதுக்கு பேர் ஜல்லிக்கட்டு. போலீஸ் சரி பண்ணாமல் இங்கே பண்ண முடியாது. மக்கள் எல்லாம் பயங்கரமாக யூனிட்டியாக இருக்காங்க. வன்முறை பண்ண மட்டும்தான் பண்ண முடியும் அவங்களால, வேறு வழியே கிடையாது. அப்படி எங்களை மீறி தான் அவங்க பண்ணணும்னா அது பேர் ஜல்லிக்கட்டே கிடையாது. இதுதான் உண்மை. அப்படி எங்களை மீறி பண்ணாங்கன்னா இப்போ வரப்போகிற ஜனவரி 26ஆம் தேதி இது கண்டிப்பாக கருப்பு தினம் தான் எங்களுக்கு. இது தற்காலிகமாக வேண்டாம், எங்களுக்கு பெர்மனண்டாக கொடுக்குறீங்களா பண்ணுவோம், இல்லையா 7 நாள் தான் பண்ணோம், இன்னும் 70 நாளாலும் சரி நாங்கள் பண்ணி தான் இருப்போம். நீங்கள் ஒத்துக்கிற வரைக்கும் போடுறது கைவிடவே மாட்டோம். அந்த அவசர சட்டம்ங்கிறது வெறும் 6 மாதம் தான் அப்படிங்கிறது படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப தெளிவாக இருக்கும். நிரந்தர சட்டம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நேற்று இருந்த 6வது நாள் போராட்டத்தை நீடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு இருந்ததை நீங்கள் நீடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரே சொல்லிட்டாரு.
மாடு பிடிக்கிறதுன்னா அது மரியாதைக்குரிய காளைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊர் காளையை அவுத்து விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வேறு காளைகள்லாம் அவுழ்த்து விடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சடங்குகள் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் அதுக்கு முன்னுக்கு பின் முரணாக செய்யும்போது இவங்களே கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் எங்களோட பிள்ளைங்களா தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இவங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டோம். இவங்களுக்கு உறுதுணையாக கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம். இறுதி வரைக்கும் நாங்கள் இருப்போம். மதுரை தமுக்கம் திடலில் 5வது நாளாக ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர தீர்வு காணப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்காக இரட்டை அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடத்த எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுடன் பேசினார். ஜல்லிக்கட்டில் பங்கு பெறும் காளைகளுக்கோ வீரர்களுக்கோ எந்தவிதமான காயமும் ஏற்படாதவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இரட்டை அடுக்கு பாதுகாப்பும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காளைகளுக்காக 17 மருத்துவ குழுக்கள் போட்டியில் பங்கேற்பவர்களுக்காக 20 மருத்துவ குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என சென்னை மெரினாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்களும் இளைஞர்களும் உறுதிபட தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினாவில் சிறு பொறியாக ஆரம்பித்த போராட்டம் பெரும் தீயாக மாறியுள்ளது. இரவு பகல் வெயில் பனி குளிர் என எதையும் பொருட்படுத்தாமல் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் மக்கள் என லட்சக்கணக்கானோர் கடல் அலை போல மெரினாவில் திரண்டுள்ளனர். 6வது நாளாக தொடரும் பெருந்திரள் போராட்டத்தின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. போராட்டத்திற்கு ஆதரவாக இளைஞர்களும் மாணவர்களும் அணி அணியாக சென்னை மெரினாவை நோக்கி திரண்டனர். இதனிடையே தமிழக அரசு ஜல்லிக்கட்டு நடத்த அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளது. இதனால் போராட்டம் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என இளைஞர்களும் மாணவர்களும் தெரிவித்துள்ளனர். பகல் பொழுது முடிவடைந்து சென்னை மெரினாவில் இருள் ஆரம்பிக்க தொடங்கியதும் ஆங்காங்கே செல்போன் வெளிச்சம் மின்னத் தொடங்கி இரவை பகலாக்கியது. இரவு முழுவதும் கொட்டிய பனியையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நான் திருநெல்வேலியிலேருந்து வர்றேன். இந்த பசங்கள்லாம் பணியில இப்படி கிடக்கிறத பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல. அதனால நான் 2 நாளா தொடர்ந்து இங்க வந்துட்டு இருக்கேன். மாணவர்கள் நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்லணும். இனிமேல் இந்த தமிழகத்துல ஒரு பிரச்சனை வர்றதுக்கு உருவாக்குறதுக்கு பயப்படணும். சினிமா படத்தை சொல்லுவாங்க, பராபர் ரீட்டா, எங்களுக்கு பீட்டாலாம் தெரியாது. நான் சம்பாதிக்கிற சாப்பாடு, நான் பேசுற தமிழ், இதை இன்னும் கொஞ்ச நாள்ல போனா அவங்க சொல்லிதான் நான் பேசணுன்ற மாதிரி நிலையாயிடும். நான் சாப்பிடுறது அவன் டிசைட் பண்றான், நான் படிக்கிறது அவன் டிசைட் பண்றான். அவன் யாருங்க நான் படிக்கிறது நான் சாப்பிடுறது டிசைட் பண்ண? இதை விட்டோம்னா நமக்கு இதோட சான்ஸ் கிடையாது. இங்க இருக்கிற யாருமே முட்டாளும் கிடையாது. இங்க நம்ம மாடை குழந்தை மாரி பார்த்து அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி அவ்வளவு நல்லா நம்ம பண்போட பாத்துக்கிறோம். எவனோ ஒருத்த பீட்டா நம்மளுடைய மாடை தடை பண்ணிட்டா விட்டுருவோம் எல்லாரும். தமிழக எல்லாம் சும்மாவா? இந்த அவசர சட்டம் இதெல்லாம் அவசரம் நான் வரேன், அவசரம் போயிடும். அவசர சட்டம் நிரந்தர சட்டத்தை கொண்டு வரணுங்க. தமிழ் நான் யாரும் இன்னொரு தடவை யாருக்கிட்ட தலை குஞ்சு போகாத அளவுக்கு கெத்த காட்டணும். நம்ம இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கிறது உலக அளவு நம்மள திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்திருக்குது. நாளைக்கு என் பசங்களுக்கு நல்ல சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதனால நான் ரொம்ப மனசார உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன், பாராட்டுறேன். மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். இது வர வர கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட 13 லட்சம் மாணவர்கள் இங்க இருக்காங்க. அவர்களுக்கு முதல்ல நான் தலைவணங்குறேன். இதுல இந்த கூட்டம் எந்த தலைவனும் இல்லாம 13 லட்சம் பேருக்கு இங்க சாப்பாடு தண்ணி எல்லா வசதிகளும் மாணவர்களே செய்யறாங்க. இங்க 2வது ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இங்க வச்சு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மகத்தான வெற்றியா வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன்.
ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் தேவை. தமிழகம் முழுவதும் தொடரும் போராட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜல்லிக்கட்டு தடையின்றி நடக்க நிரந்தர சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி சேலத்தில் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஆடல் பாடலுடன் 5வது நாளாக இன்றும் போராட்டம் நீடித்து வருகிறது. சென்னையைப் போல சேலத்திலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டம் மிகுந்த முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே குவிந்துள்ள மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்கள் 5ஆம் நாளாக இன்றும் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றனர். தமிழக அரசின் அவசர சட்டத்தை ஏற்காத அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு தடையின்றி நடைபெற நிரந்தர சட்டம்தான் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டக்காரர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் விடிய விடிய பறை இசைக்கப்பட்டது. பெண்கள் உள்பட பலர் பாடல்கள் பாடியும் ஆடியும் இரவை விரட்டினர். விடியலுக்கு பிறகும் துளியும் துவளாமல் போராட்டக்காரர்கள் மிகுந்த எழுச்சியுடன் தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சொல்லியிருக்காங்க. அதில் இது மட்டும் பத்தாது, எங்களுக்கு வந்து நிரந்தர ஜல்லிக்கட்டு தேவை. நிரந்தரமா ஆண்டுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தே தீரணும். அதுக்கோசம் நாங்கள் போராட்டம் வருஷம் நடத்த முடியாது. அதனால இதுலயே எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும். இப்பவே ஜல்லிக்கட்டு வந்து நிரந்தரமா நடத்துறதுக்கான முடிவு எடுக்கணும். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர உத்தரவு கிடைக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என திருச்சி மக்கள் ஒருமித்த குரலில் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அருகே 4ஆம் நாளாக நேற்றும் போராட்டம் நீடித்தது. மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர். பகலில் மழை கொட்டிய போதும் போராட்டக்காரர்கள் கலையாமல் முனைப்புடன் போராட்டத்தை தொடர்ந்தனர். நிரந்தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவோம் என உறுதிபட அவர்கள் தெரிவித்தனர். போராட்டக்காரர்களிடம் காவல்துறை துணை ஆணையர் மயில்வாகனன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதனை ஏற்காமல் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் 5ஆம் நாளாக இன்றும் நிரந்தர சட்டத்தை இயற்ற வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கமிட்டு வருகின்றனர். இது வந்து அவசர சட்டம் இல்ல. குழந்தைக்கு வந்து நிப்பல் கொடுப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி குழந்தை அழுவும் போது நிப்பல் கொடுத்து அழுவை நிறுத்தி எடுக்கிறாங்க. அதுதான் வந்து அவசர சட்டம். அந்த அவசர சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. இந்த போராட்டம் கண்டிப்பா நீடிக்கும். நிரந்தர சட்டம் எப்போ வருதோ அது வரை இந்த போராட்டம் நீடிக்கும். எந்த வருஷமும் எப்பவுமே வந்து ஜல்லிக்கட்டு எல்லா வருஷம் நடந்தாகணும். இந்த ஒரு வருஷம் அவசரம் போட்டுட்டு நீங்க நடத்திருப்பீங்க. அடுத்த வருஷம் திரும்ப வந்து வீட்டாக வழக்கு போடுவோம். திரும்பவும் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திரும்ப நடக்காது. அப்பமா திரும்ப நாங்கள் இவ்வளவு பேர் போராட முடியாது எங்களால். தயவு செய்து நீங்க பிரதமர் மோடிக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இல்லைன்னா மத்திய சட்டமா போட்டு வைல்ட் லைஃப்ல இருந்து காலமாட்டம் எடுக்கணும். இதுதான் தமிழருக்கு நிரந்தரமா கிடைச்ச வெற்றியா இருக்கும். கோபிச்செட்டிப்பாளையம் பெரியார் திடலில் 5வது நாளாக ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான அமைதி போராட்டத்தில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரணி, ஆர்ப்பாட்டம், சிலம்பாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களில் நடைபெற்று வந்த போராட்டம் அமைதி போராட்டமாக மாறியது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் தன்னார்வ தொண்டு அமைப்பினர் செய்திருந்தனர். நிரந்தர சட்டம் கொண்டு வந்து ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் வலியுறுத்தினர். கடந்த 4 நாட்களாக வந்து உள்ளீர போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது வந்து நாங்கள் யாரோட பேசாம நாங்கள் வந்து மௌனமா இருந்து அரசுக்கு எங்களுடைய மௌனத்தை வந்து கேட்கற வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அதாவது எங்களுக்கு தேவை அவசர சட்டம் இல்லை. இது அவசர சட்டங்கிறது வந்து அவசர முடிவாக தான் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு தேவை நிரந்தர சட்டம். வருடாவோட வாடிவாசல் வந்து தடையில்லாமல் நடக்கணும். இந்த ஜல்லிக்கட்டு தடையில்லாமல் நடக்கணும். அதுக்காக நாங்கள் போராடுவோம்.
ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்ற வலியுறுத்தி அரியலூரில் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் முனைப்பு காட்டி வருகின்றனர். அரியலூரில் 3வது நாளாக நேற்றும் போராட்டம் மிகுந்த எழுச்சியுடன் நீடித்தது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் கைகோர்த்த பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு முனைப்புடன் முழக்கங்களை எழுப்பினர். நிரந்தர சட்டம் இயற்றும் வரை தங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என தெரிவித்த அவர்கள் காட்சிப்படுத்தும் விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை அகற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தொடர் முழக்க போராட்டத்திற்கு பதிலாக இன்று முதல் உண்ணாவிரதம் மேற்கொள்ள உள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். எங்களுடைய உணர்வுகளை அடக்கக்கூடிய எந்தவித அவசர சட்டமும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமாக காளையை விடக்கூடிய நிரந்தர சட்டம் தான் எங்களுக்கு தேவை. எந்த ஒரு பீட்டாவும் எங்களுக்கு தேவையே கிடையாது. எங்களுக்கு காளைகள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக துள்ளி திரிய வேண்டும். எங்களுடைய போராட்டங்கள் நிரந்தர சட்டம் கிடைக்கும் வரை பல்வேறு வடிவங்களில் வெடிக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் இயற்றும் வரை போராட்டம் தொடரும் என கரூர் போராட்டக்காரர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். கரூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள திருவள்ளுவர் விளையாட்டு திடலில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நிரந்தர சட்டம் இயற்றும் வரை தங்கள் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முனைப்புடன் மேற்கொண்டு வரும் போராட்டத்தை காவல்துறை அலுவலர்களின் குழந்தைகளும் ஆர்வமுடன் கண்டு வியக்கின்றனர். ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். ஒரு சின்ன குழந்தை மனசுலாம் கூட தோணி இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி எப்படி வரவேற்கணும், நம்ம வரவேற்கிறத பார்த்தா இப்போ ஒரு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டம் நம்மளுக்கு சரியாக வராது. நம்ம நிரந்தரமாக நிலைக்கணும் அந்த சட்டத்தை. 6 மாதத்துக்காக இதில் என்ன வரப்போகுது? நம்ம மக்கள் பார்த்தீங்களா, வெறும் 3 மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் நம்மளுக்காக ஜல்லிக்கட்டு நடத்தணும். வருஷம் நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும். இது நம்ம தமிழர்களோட பண்பாடு. தமிழ்நாட்டிலே எழுந்த முதல் புரட்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. இது சாதாரணமான ஒரு புரட்சி கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒத்துழைப்பும் தந்துட்டுருக்கிறோம். இது கண்டிப்பாக எங்களுக்கு தீர்வை தரணும். உச்சநீதிமன்றம் எங்களுக்கு சாதகமாக கூடிய சீக்கிரம் தீர்ப்பு தரணும். இந்த அவசர சட்டம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு எப்பயுமே நிரந்தர சட்டம் தான் வேணும். அது வரைக்கும் நாங்கள் ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம். இதுதான் எங்களோட கோரிக்கை. எங்களுக்கு அவசர சட்டம்ன்றது தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் தான் இப்போதைக்கு வேண்டும். 6 மாதத்துக்கு அப்புறமேட்டு நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இப்போ இன்னும் 2 நாளுக்காக நாங்கள் மட்டும் போராட கிடையாது. எங்களுக்கு இன்னும் ஜென்ரேஷனுக்கு எங்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டுன்றது வேணும். எங்களுக்கு நிரந்தர தீர்வு தான் வேணும். ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஜல்லிக்கட்டு நடத்த நிரந்தர சட்டம் இயற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என புதுச்சேரியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர்கள், இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க வேண்டும், பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே உள்ள AFT திடலில் மாணவர்கள், இளைஞர்கள் கடந்த 5 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் பிறப்பித்துள்ள நிலையில் நிரந்தர சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் அதை மத்திய அரசும் உச்சநீதிமன்றமும் உறுதி செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேணும் சார். வீட்டு அமைப்பு யார் சார்? அவங்க எங்களுக்கு தடை போட, அவங்க அமைப்பை ஓட விரட்டதான் சார் எங்களுடைய முதல் கொள்கையே. அதுக்கப்புறம் எங்களுக்கு நிரந்தர தீர்வு வர வரல எத்தனை நாளாக இருந்தாலும் போராட நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறோம். ஜல்லிக்கட்டு எங்கள் உரிமை. தடை பண்ண அவங்களுக்கு சார் ரைட்ஸ் கொடுத்தா. மாணவர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் ஆகிய எங்கள் போராட்டம் முற்றிலும் வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே போராட்டத்தை மேற்கொண்டு நாங்கள் வெயிலும் மழையிலும் பனியிலும் இங்கு அமர்ந்த போராட்டம் நடக்கின்றோம். உடனடியாக மத்திய அரசு இடைக்கால தடை, இடைக்கால 1 வாரம்ன்றதுலாம் எங்களுக்கு வேணாம். முடிவாக எடுத்தால் அந்த ஒரு முடிவு எங்களுக்கு கரெக்டாக இருக்கணுன்ற பட்சத்தில் நாங்கள் அந்த முடிவை மத்திய அரசிலிருந்து எதிர்பார்க்கிறோம். அது வெற்றியடையுமானால் இந்த இடத்த விட்டு நாங்கள் எல்லாருமே நவருவோம். அப்படி இல்லை என்றால் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கிலாந்துடன் இன்று கடைசி ஒருநாள் போட்டி. முழு தொடரை கைப்பற்ற இந்தியா முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
அமெரிக்காவின் புதிய அதிபரான டொனால்டு டிரம்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு டிரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றுக் கொண்டார். அங்கு மறுநாளே அவருக்கு எதிரான போராட்டம் அமெரிக்காவின் பல நகரங்களில் நடைபெற்றது. தேர்தலின் போதே டிரம்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்திய பெண்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் நேற்று மீண்டும் டிரம்பின் இனவாதம், பெண்ணியத்திற்கு எதிரான நிலைப்பாடு ஆகியவற்றை கண்டித்து பேரணி நடத்தியதுடன் ஆர்ப்பாட்டங்களிலும் ஈடுபட்டனர். தலைநகர் வாஷிங்டன் டிசியில் திரண்ட பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பேரணியாக சென்று தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டிரம்ப் எங்கள் அதிபர் இல்லை என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் சிகாகோ, இலினாய், டென்வர் உள்பட பல்வேறு நகரங்களிலும் டிரம்புக்கு எதிராக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இங்கிலாந்துக்கு எதிராக இன்று நடைபெறும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்திய அணி தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3 ஒருநாள் போட்டித் தொடரின் முதல் 2 ஆட்டங்களை இந்தியா கைப்பற்றியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகள் மோதும் 3வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் திடலில் இன்று பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இந்த போட்டியிலும் வெற்றி பெற்று போட்டித் தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா களமிறங்க உள்ளது. முதல் 2 போட்டியிலும் தொடக்கம் சிறப்பாக அமையவில்லை. நடுக்கள வரிசை வீரர்கள் மட்டுமே சிறப்பாக விளையாடி இந்தியாவின் வெற்றிக்கு உதவினர். இதனால் 3வது போட்டியில் களமிறங்கும் வீரர்களின் வரிசை மாற்றப்படலாம் என தெரிகிறது. டெஸ்ட் போட்டி தொடரில் தோல்வி அடைந்த நிலையில் ஒருநாள் போட்டியின் இறுதி ஆட்டத்திலாவது ஆறுதல் வெற்றி பெற முடியுமா என்ற எதிர்பார்ப்பில் இங்கிலாந்து களமிறங்குகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா பிலிஸ்கோவா வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறினார். மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் போட்டியின் 3வது சுற்றில் செக் குடியரசு வீராங்கனை கரோலினா பிலிஸ்கோவாவும் லாத்வியா வீராங்கனை ஜெலினா ஓஸ்டாபெங்கோவும் மோதினர். இந்த போட்டியின் தொடக்கத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஜெலினா அடுத்தடுத்த 2 செட்களில் நிறைய தவறுகளை செய்தார். ஆனால் பிலிஸ்கோவா முதல் செட்டை பறிகொடுத்த போதும் 2 மற்றும் 3வது செட்களில் அபாரமாக விளையாடினார். 4-6, 6-0, 10-8 என்ற செட் கணக்கில் ஜெனிலாவை வீழ்த்திய பிலிஸ்கோவா 4வது சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்லிக்கட்டுக்கு தடை விலகியது, அவசர சட்டம் பிறப்பிப்பு. அவசர சட்டமே ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வுதான், முதல்வர் பன்னீர்செல்வம் பேட்டி. அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள், கொட்டும் மழையில் மக்கள் எதிர்ப்பு போராட்டம். தமிழகம் முழுவதும் தொடரும் பெருந்திரள் போராட்டம், நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை களைவதில்லை என உறுதி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 11 மணிக்கு வேந்தரின் இளங்கதிர் முற்பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.